சீமான் பெரியாரி குறித்து பேசுவது அல்லது அவர் சொல்லுகின்ற சில கருத்துக்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதில் மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அவரை போன்று இயற்கையை நேசிக்கக்கூடிய என்னுடைய தலைவன் பிரபாகரன் தான் என்று டிக்ளேர் செய்யக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவர்கள் தமிழக சட்டமன்றத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக அவர் போட்டியிடுகின்ற காரைக்குடி தொகுதியில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தணும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெறப் போவது உறுதி. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கக்கூடியது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து பேசக்கூடிய கருத்துக்களோடு முரண்பட்டாலும் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் குறித்தும் தேசிய தலைவர் அவர்கள் குறித்தும் ரொம்ப அழுத்தமாக பேசுகிறாரு. அவருடைய குரல் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு சட்டசபையில் எதிரொலிக்கணும். அதற்கு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெறணும். அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நாங்கள் வேட்பாளரே காரைக்குடியில் நிறுத்த போகிறது இல்லை அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. வழக்கமாக இந்த ஈரோடு மகேஷுங்கிற நபர் எந்த விதமான அரசியல் பேட்டியும் இது வரைக்கும் நான் எடுத்து பார்த்ததில்ல. முதல் முறையாக காசை வாங்கிக்கிட்டு இந்த காரைக்குடி தொகுதியில் போட்டி போடக்கூடிய இந்த தாவேகா ரீல்ஸ் பைத்தியம் பல்டாக்டர் பிரபுவை அவர் பேட்டி எடுத்து போட்டிருக்காரு. அந்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பின போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி பிரபு அவர்கள் பேசியிருந்தாரு. அவர் சந்தோஷப்படுறேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் சமூக ஊடகங்களில் நான் நின்று சீமானை ஜெயிச்சு வரணும்னு இருக்கு, என்னை போட்டி போட்டு சீமான் தோக்கணும்னு இருக்கு, அதனால சந்தோஷம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பிரபு வந்து பேசினாரு. இன்னொன்று, எங்கள் ஊரில் வந்து போட்டி போகிறது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு பிரபு சொல்லியிருப்பாரு. அப்போ எப்படி சொல்கிறீங்க? இதுனா இல்லை, எங்கள் ஊரை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போது உனக்கு காரைக்குடி சொந்த ஊர்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு அது எந்த ஊருப்பா? காரைக்குடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தானே வருது. சிவகங்கை மாவட்டத்தில் தானே அண்ணன் சீமான் அவர்கள் பிறந்த அரணியூர் இருக்குது. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அரணியூர் வரக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது பொது தொகுதி. அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே போட்டியிட முடியாது. அதனால தான் அதற்கு பக்கத்து தொகுதியாக இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில் போட்டியிடறார். பயம் அப்படிங்கிறது பிரபுவுக்கு அப்பட்டமாக தெரியுது. பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சந்தோஷமாக இருக்கான். இங்கே வந்து காரைக்குடியில் டிவிகே சார்பாக டாக்டர் பிரபு அறிவிச்சிட்டாங்க. அந்த சைடு நாம் தமிழர் கட்சி சீமான் நிற்கிறார் உங்களுக்கு ஆப்பனண்டா. எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்துச்சு. சீமான் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசினப்ப சீமான் வந்து ஒரு மலையாளி, அவர் சைமன், அவர் செபாஸ்டியன் அப்படின்னு இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ரொம்ப கேவலமாக பேசினானுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தமிழரே இல்லை, அவர் ஒரு மலையாளி அப்படின்லாம் முத்திர குத்துறானுங்க. இப்போ தோல்வி பயத்தில் சீமான் அவர்கள் அந்த ஊரே கிடையாது அப்படின்னு பிரபு அவர்கள் பேசினா பரவாயில்ல, அங்கே பழந்துன்னு கொட்டை போட்ட சிதம்பரத்தின் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறார். சீமான் அவர்கள் இந்த ஊரே கிடையாது, போன தடவை வந்து திருவெற்றியூர் தொகுதியில் நின்று சீமான் அவர்கள் தோத்துட்டாரு, அதுக்கப்புறம் அந்த தொகுதி பக்கம் வரவே இல்லை. மிஸ்டர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, ஒரு தொகுதியில் 4 பேர் போட்டிடுறாங்கன்னா அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்கன்னா ஜெயிச்சவங்க தான்ப்பா அந்த தொகுதிக்கு வந்து நல்லது செய்யணும், அந்த தொகுதி பிரச்சனை என்னன்னு பேசணும், எங்கள் தொகுதியில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நிதி ஒதுக்கி அந்த தொகுதியை பார்த்துக்கணும். தோத்தவங்க யாரும் அந்த தொகுதிக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை இருக்குது. அவர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் ஒரு தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய முடியாது. எல்லா தொகுதி பிரச்சனைக்கும் எல்லா தரப்பு மக்களையும் போய் அனுசரித்து அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறாரு. இந்த தடவை அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி சிவகங்கை தொகுதியில் கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தின வேட்பாளரே 16 விழுக்காடு வாக்குகளை அங்கே வாங்குறாரு. அப்படின்னா சீமான் அவர்களே நேரடியாக நம்ம பிறந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதியான காரைக்குடி தொகுதியில் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற்று நம்ம சட்டசபைக்குள்ளே போயிடலாம். வெளியில் மட்டுமே குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய குரல் சட்டசபைக்குள்ளேயும் ஒலிக்கும் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது புரியாமல் சீமான் அவர்களுக்கு சொந்த வீடே கிடையாது. சீமான் அவர்களை போய் நீங்கள் பார்க்கணுன்னா ஹோட்டலில் தான் பார்க்கணும். இது வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் நான் இந்த ஹோட்டலில் இருப்பேன், மக்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த தமிழ்நாட்டில் எங்கே யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மக்கள்
பிரச்சனை எல்லாத்துக்கும் நேரடியாக களத்தில் சென்று குரல் கொடுத்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். அவரை போய் மக்கள் பார்க்கணும்னா ஹோட்டலில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு வாய் கூசாமல் பேசுகிறாரு. எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் தான் சீமான் வருவார், எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் தான் சீமான் வருவார், வந்துட்டு தோத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த தொகுதியை கண்டுக்கவே மாட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே காரைக்குடி தொகுதியில் நின்று ஜெயிச்சிங்கல்ல, அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து அந்த தொகுதியை எந்த அளவுக்கு முன்னேற்றுங்க சொல்லுங்கள். காரைக்குடி மக்கள்கிட்ட கேட்டால் உங்களுடைய லட்சணம், உங்களுடைய வண்டவாளம் என்ன அப்படிங்கிறத அவங்க தண்டவாளத்தில் ஏற்றுறாங்க. இப்போ வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கார்த்திக் சிதம்பரம் போய் நின்னதே இல்லை. இவர் நின்னாலே அங்கே இருக்கக்கூடிய காரைக்குடி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இவர் கை சின்னத்தில் போட்டி போடக்கூடிய இன்னொரு வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. நம்முடைய சார்பாக மாங்குடி கை சின்னத்தில் நிற்கிறார். 2வது புத்தர் சின்னத்தில் ஒருத்தர் நிற்கிறார். 3வது புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அது நிற்குது. 4வது சீமா நிற்கிறார். 4 பேர் தான் நிற்கிறாங்க. சீமானுக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல சொந்த வீடு கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் காணப்படுவார், அப்புறம் திருப்பி வரவே மாட்டார். போன எலெக்ஷன் சீமான் எங்க நின்னாரு? திருவெற்றியூர்ல நின்னாரு. திருவெற்றியூர்ல நின்னவரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருவெற்றியூர் போனாரா? போதே இல்லை. அதே மாதிரிதான் எலெக்ஷன் சீசன் முடிஞ்ச அப்புறம் காரைக்குடி பக்கம் வரவே மாட்டார். நான் கூட எலெக்ஷன் நின்னா போன தடவை ஜெயிக்கும் போது எனக்கு எதிர்த்து அவங்க கட்சி சார்பா ஒரு பொண்ணு நின்றுச்சு. யார் பண்ணா? வெளிவாரசியில் ஒரு பொண்ணு நின்றுச்சு. அந்த பொண்ணு வந்து எந்த ஊரு? அந்த பொண்ணு திருப்பி வந்துச்சா அந்த ஊருக்கு? உங்களை வந்து பாத்துச்சா? நல்லது கெட்டது கேட்டுச்சா? இல்லங்க. அவ்வளவுதான். சீமான் கட்சி எப்பவுமே அப்படிதான். எலெக்ஷன் போது ஒரு டூரிஸ்ட் மாதிரி வருவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அவருக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது வீரவாசம் நிறைய இருக்கும். அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களோட நிற்பவர், தேர்தலுக்காக மட்டும் கூட வராதவர், உங்களுக்கு உங்களோட நிற்பவர் நம்மளுடைய வேட்பாளர் மாங்குடி, அவருக்கு ஜெயிச்சாலும் போடுவார். சீமான் வந்தாருன்னா நல்லா செட்டிநாடு சாப்பாடு போட்டு விளையாட்டு கட்டிக்கு அனுப்பிச்சு விபூதியை போட்டு திருப்பி அனுப்பிடுவோம். நல்ல நம்மளோட விருந்தவங்களை போவாங்க. நம்ம ஊருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவரை பார்க்கணும்னா கூட நீங்க ஹோட்டல்ல தான் போய் பார்க்கணும். கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு அரிய தத்துவத்தை சொல்றாரு. ஒரு ஏரியாவில் இருக்கிறவன் இன்னொரு ஏரியாவில் போய் அரசியலே பண்ணக்கூடாது, ஒரு தொகுதியை சேர்ந்தவன் இன்னொரு தொகுதிக்கு போய் எம்எல்ஏவா போட்டி போடக்கூடாது. மக்கள் பிரச்சனை மனசில் இருக்கு, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கம் இருக்கும்போது அவன் எங்கே இருந்தான், தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சான, அவனோட அல்டிமேட் எய்ம்ன்றது மக்களுக்கு நல்லது செய்கிறது. இதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போய் பணி செய்கிறது இல்லையா? எவ்வளவோ வடக்குலேருந்து வந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா? ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லையா? அவங்க வந்து மக்கள் பணியே மகேசன் பணின்னு செய்யும் போது ஏன் அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் மட்டும் ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு போய் போட்டியிடக்கூடாது? அண்ணன் சீமான் அவர்களுக்கு தமிழ்நாடே தொகுதி, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் அவருக்கு தெரியும். அவர் போய் நிற்காத பிரச்சனையே கிடையாது. அவர் தூய்மை பணியாளர் பிரச்சனையிலேருந்து ஜல்லிக்கட்டு காலத்தில் ஆரம்பித்து அப்போ போராட்டங்களில் கலந்து கொண்ட மனுஷன் இப்போ வரைக்கும் மக்கள் பிரச்சனை அனைத்திற்கும் போய் அவர் நின்றுக்கார். அவர் நிற்காத பிரச்சனையே கிடையாது. அப்போ அனைத்து பிரச்சனையும் அவர் நன்கு அறிவார். அவர் அரசியல் பேச வந்தப்ப மலையாளி சைமன் செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லி அவரை மட்டுப்படுத்திடணும் அப்படின்னு இறங்கி வேலை செஞ்ச கும்பல் இப்போது தோல்வி பயத்தில் அவர் இந்த ஊருகாரே கிடையாது, அவருக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, நீங்களும் உங்கள் அப்பாவும் அங்கே வாழையடி வாழையாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. பல முறை காரைக்குடி தொகுதியில் ஜெயிச்சு இப்போ வரைக்கும் அந்த தொகுதி முன்னேற்றத்திற்கு என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் நீங்கள் போய் மக்களை சந்தித்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. இந்த தாவேகாவை சேர்ந்த பிரபுவாவது இன்ஸ்டாகிராம், அது ஒரு ரீல்ஸ் பைத்தியம், இன்ஸ்டாகிராமில் போய் ரீல்ஸ் பண்ணணுன்றதுக்காகவாது இட்லி சாப்பிட்ற மாதிரி, டீ கடையில் டீ ஆத்துற மாதிரி, அது மாதிரி ஏதாவது குரலி வித்தை காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அதை கூட பண்ணதில்லையே. அப்போது நீங்கள் 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை. ஏற்கனவே அதிமுக உஷாராகி காரைக்குடி தொகுதி ஒன்றுத்துக்கும் இல்லாமல் நக்கிட்டு போகுது. இங்கே நம்ம ஒரு ஏடிஎம்கே வேட்பாளரை போட்டு நம்ம எதுக்கு தோக்கணும் அப்படின்னு சொல்லி சைசா டிடிவி தினகரன் பக்கம் வண்டியை திருப்பி குக்கர் சின்னத்துக்கு வந்து தொகுதியை கொடுத்துருச்சு அதிமுக. அதே போல் திமுகவும் நேரடியாக நின்று எதுக்கு சீமான்ட்ட இருந்து நம்ம தோக்கணும்னு சொல்லிட்டு கை சின்னத்துக்கு தொகுதியை ஒதுக்கி விட்டுருச்சு. இந்த தாவேகா பிரபுவும் இந்த கை சின்னத்திலையும் போட்டியிடக்கூடிய நபர்கள் அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மனப்பால் குடிக்காதீங்க. கடைசியில் அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெற்று உங்கள் எல்லாருக்கும் கழுதப்பாலை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை காரைக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருடைய கண்ணிலும் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.